லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அன்பரசி தான் அவங்க பேத்திங்கிற பட்சத்துல நீ கொடுத்த வாக்குப்படிதான் நாம நடந்தாகணும். அவங்க மூத்த பேத்திக்கு நம்ம விஸ்வாவை கல்யாணம் பண்ணி கொடுக்கறன்னு ஜானகி மேடத்துக்கும் சந்திரசேகர் சாருக்கும் நீ வாக்கு கொடுத்துருக்க. அத சொன்னமா? இண்டஸ்ட்ரியிலையும் சரி, குடும்ப வாழ்க்கையிலையும் சரி, பத்மா கொடுத்த வாக்க மீற மாட்டாங்கிறது தான் எல்லாரோட நம்பிக்கையும். அதே போல நீ இதுவரைக்கும் அப்படி மீறினதும் இல்லை. இப்பவும் நீ கொடுத்த வாக்க காப்பாத்துவன்னு நான் நம்புறேன். தாத்தா, சாப்பிட்டீங்களா? நீங்க இப்படி பேச முடியாம இருக்கிறது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா தாத்தா? தாத்தா, இன்னைக்கு மட்டும் நீங்க பழைய மாதிரி இருந்திருந்து எங்க கூட இருந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு நடந்த சீனே வேற மாதிரி போயிருந்திருக்கும். என்ன தாத்தா, உங்களுக்கு தலையும் புரியாம காலும் புரியாம சொல்லிட்டு இருக்கேனா? சாரி தாத்தா, உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். தாத்தா, நீங்க சந்திரசேகர் அங்கிளோட ஃபர்ஸ்ட் வைஃபை பத்தி தானே ஏதோ சொல்ல வந்தீங்க. அப்பதானே உங்களுக்கு இப்படி ஆச்சு. ஆனா இதுக்கெல்லாம் சேர்த்து பெரிய ட்விஸ்டா சந்திரசேகர் அங்கிள் வீட்டுல இன்னைக்கு ஒண்ணு நடந்துச்சு. என் மூத்த பேத்தி அன்பரசிய அறிமுகப்படுத்தி வைக்கிறதுல நான் ரொம்ப பெருமையும் சந்தோஷமும் படுறேன். தாத்தா, அன்பரசி தான் சந்திரசேகர் அங்கிளோட பொண்ணா? பேத்தி வந்துட்டான்னு ஜானகி பாட்டிக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? அன்பரசி போக வேண்டிய இடத்துக்கு தான் போய் சேர்ந்திருக்கா. மல்லிகாங்கிற பேர்ல என் வீட்டில் இருக்கிற சந்திரசேகர் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் கஸ்தூரியோட பொண்ணு தான் அன்பரசி. இதை என்னால சொல்ல முடியாம போனாலும் எப்படியோ இது தெரிஞ்சிருச்சே, அதுவே எனக்கு சந்தோஷமா இருக்கு. தாத்தா, என்னாச்சு தாத்தா? நீங்க சந்தோஷப்படுவீங்கன்னு சொன்னா கண் கலங்கிட்டு இருக்கீங்க. இது ஆனந்த கண்ணீர் விஸ்வா. நீங்க ஏன் ஃபீல் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல தாத்தா. என்ன சொல்ல வரீங்கன்னு புரியல. ஆனா ஒண்ணு தாத்தா, இப்ப மட்டும் உங்களால பேச முடிஞ்சிருந்தா அம்மா கிட்ட அன்பரசி பத்தி பேசுறதுக்கு இப்ப பிரச்சனையே இருந்திருக்காது. ஏன்னா அன்பரசி இப்போ பழைய அன்பரசி இல்ல, ஜானகி பாட்டியோட பேத்தி. அம்மா எதிர்பார்க்கிற ஸ்டேட்டஸ் எல்லாம் தாண்டி அவ இப்போ எங்கேயோ இருக்கா தாத்தா, எங்கேயோ இருக்கா. சரி, ஓகே தாத்தா, நீங்க படுங்க.
குட் நைட் தாத்தா. அன்பு, என்ன அன்பரசி, ஏன் உன் முகம் வாடி இருக்கு? சிவகாமியோட அப்பா வந்து பிரச்சனை பண்ணிட்டு போனதை நினைச்சு நீ வருத்தப்படுறியா? அவர் ஏதோ உளறிட்டு போறாரு, விடுமா. அன்பரசி, முதல்ல நாங்க 2 பேரும் உனக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம்மா. இந்த குடும்பத்தோட இப்படி ஒரு இக்கட்டான சூழல்ல எங்களுக்கு இதை தோண வச்சதே நீ சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான். சந்திரா, சொல்லுங்கம்மா. என் மனசுக்கு ஒண்ணு தோணுது. என்னம்மா? இல்ல, இருக்கிற ஒரு நாள்ல என் பேத்திய கண்டுபிடிக்க முடியுமான்னு தெரியல. நம்ம அன்பரசி அந்த முருகன் என் பேத்தியை கண்டிப்பா காட்டுவார்னு ரொம்ப நம்பிக்கையா சொல்லிட்டு போனா. அத வச்சு நான் நல்ல ஐடியா தான்மா. ஆ, இப்ப நம்ம ப்ராப்ளம்லாம் சரியாகணும்னா இப்போதைக்கு அன்பரசிய குட்டிமாவா நடிக்க சொல்லணுமா? ஆ, அம்மா, இதுல 2 நல்ல விஷயம் இருக்கு. ஒண்ணு, அன்பரசியை எப்ப பார்த்தாலும் ஏதாவது தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்கிற அனன்யா, சிவகாமி இவங்க 2 பேரும் அடங்கிடுவாங்கம்மா. ம், அதோட இவங்க 2 பேரையும் திருத்துறதுக்கு இதை விட வேற நல்ல சான்ஸே இல்லம்மா. ஆ, அம்மா, அனன்யா பேருக்கும் சிவகாமி பேருக்கும் சொத்து போயிடுச்சுன்னா இத்தனை வருஷமா நம்ம கட்டி காப்பாத்திக்கிட்டு வந்த நம்ம குடும்ப கௌரவம், மானம், மரியாதை எல்லாமே காத்துல போயிடும்மா. அதுவும் போக மொத்த சொத்தையும் அழிச்சிருவாங்கம்மா. இப்ப நாம அனன்யாவையும் குடும்பத்தையும் காப்பாத்தணும்னா அந்த இடத்துல அன்பரசி மாதிரி ஒரு பொண்ண பேத்தின்னு சொல்றதுல தப்பே இல்லம்மா. அதான் எனக்கும் சரின்னு தோணுதுமா. நாளைக்கு நடக்கிற அனன்யா பர்த்டே ஃபங்க்ஷன்ல வச்சு அன்பரசி தான் உங்களோட பேத்தின்னு நீங்க எல்லாரும் முன்னாடியும் அனௌன்ஸ் பண்ணிடுங்கம்மா. ஆ. சந்தேகம் வந்து யாராவது கேட்டா? மா, கேட்டா சொல்லிக்கலாம்மா. அன்பரசி பிளட் குரூப்பும் என்னோட பிளட் குரூப்பும் ஒண்ணுதாம்மா. அது ஒன்ன விட வேற எந்த ஆதாரமும் தேவையில்லைம்மா. ம், அதையும் மீறி நம்ம கிட்ட கேள்வி கேட்கறதுக்கெல்லாம் யாருக்கும் உரிமை இல்லம்மா. அப்படியே கேட்டாலும் சிவகாமி தாம்மா கேட்பா. அத பாத்துக்கலாம். சரி, அப்ப நாளைக்கு அன்பரசி தான் என் பேத்தின்னு நான் அனௌன்ஸ் பண்ற வரைக்கும் வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். ஆ. அம்மா, அன்பரசி கிட்டையும் ஒரு வார்த்தை கேட்கணும்லம்மா. ஏன்னா அவ சம்மதம் ரொம்ப முக்கியம்மா. ஆ, மேடம், கூப்பிட்டீங்களா? ஆமா அன்பரசி, கதவை சாத்திட்டு வா. அன்பரசி,
நாங்க 2 பேரும் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு நிக்கிறோம். ஐயோ மேடம், ஏன் மேடம் பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? நீங்க சொன்னா நான் செஞ்சுட்டு போறேன். அன்பரசி, இந்த வீட்ல நடக்கிறதெல்லாம் உனக்கு நல்லா தெரியும். அனன்யாவாகட்டும், சிவகாமி ஆகட்டும், அவங்கள திருத்துறதோட என் குட்டிமா வர்ற வரைக்கும் இந்த சொத்து அவங்க கைக்கு போகாம இருக்கணும். அது இப்போ உன்னாலதாம்மா முடியும். சார், நான் என்ன சார் பண்ண முடியும்? நீ நினைச்சா பண்ணலாமா? சார், நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. என்னால முடிஞ்சா உங்க 2 பேருக்காகவும் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அன்பரசி, அதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட ஒன்று கேட்டுக்கிறேன். ஒரு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக பொய் சொல்றது தப்பு இல்லைல்ல? தப்பு இல்லை சார். இப்போ நாங்கள் அதைத்தாம்மா செய்ய போகிறோம். அதுக்கு நீதாம்மா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். எனக்கு எதுவுமே புரியல சார். நான் என்ன சார் பண்ணணும்? அன்பரசி, நீ எங்க குட்டிமாவா நடிக்கணுமா? முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாத அன்பரசி. இப்ப நாங்க இருக்கிற இக்கட்டான சூழ்நிலையில இதை தவிர எங்களுக்கு வேற வழியே தெரியல. நீதான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். மேடம், நீங்களும் சாரும் சொன்னா என் உயிரை கூட நான் கொடுப்பேன். ஆனா இதுல ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு. என்ன பிரச்சனை உனக்கு வந்துரும்னு நினைக்கிற? எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல மேடம். உங்களுக்காக செய்யறதுல நான் அதெல்லாம் யோசிக்கவே மாட்டேன். நான் தான் உங்களோட பேத்தின்னு நடிக்கிறதால இதனால உங்களுக்கும் சாருக்கும் ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு பயமா இருக்கு மேடம். எந்த பிரச்சனையும் வராதுமா. நீதான் என் குட்டிமான்னு சொல்ல வேண்டியது நாங்க 2 பேரும் தான். எங்களை தாண்டி உன்னை கேள்வி கேட்கறதுக்கு இங்க யாருக்கும் எந்த ரைட்ஸும் கிடையாது. நீ இப்போ நடிக்க மாட்டேன்னு சொன்னாதான் நாங்க பெரிய இக்கட்டான நிலைமையில மாட்டிப்போமா. சரிங்க சார், உங்க குட்டிமா வர வரைக்கும் நான் உங்க குட்டிமாவா நடிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ்மா. ஐயோ ரொம்ப தேங்க்ஸ் சார், நீங்க போய் எனக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லலாமா சார்? எனக்கு நீங்க எவ்வளவோ உதவி பண்ணிருக்கீங்க. அதுக்கெல்லாம் நான் காலத்துக்கும் என்ன செஞ்சாலும் அந்த நன்றி கடனை தீர்க்கவே முடியாது சார். ஆனா நீ இப்ப எங்களுக்கு செய்ய போறது ரொம்ப பெரிய உதவி அன்பரசி. இந்த குடும்பத்தோட சொத்தை மட்டும் இல்ல, கௌரவத்தையும் நீதான் இப்ப காப்பாத்த போற. ஆமா அன்பரசி, இனி நாங்க தான் உனக்கு காலத்துக்கும் நன்றியோட இருப்போம். அன்பரசி, நாளைக்கு உன்னை எல்லாரும் முன்னாடியும் வச்சு நீ என் பேத்தின்னு நான் உன்னை அறிமுகப்படுத்த போறேன்.
அது வரைக்கும் இது யாருக்கும் தெரிய வேண்டாம். அப்புறம் அது வரைக்கும் நீ எங்க போனாலும் என்ன பண்ணாலும் என்கிட்ட சொல்லிட்டு செய். ஏன்னா சிவகாமி அனன்யா ஏதாவது உனக்கு தொல்லை கொடுப்பாங்க. அதனால தான் சொல்றேன். சரிங்க மேடம். அன்பரசி, இப்ப வரைக்கும் யாருக்கும் சந்தேகம் வரல. சிவகாமி மட்டும் ஏதாவது பண்ணுவா, அத நாம பாத்துக்கலாம். இனிமே இந்த சொத்தை யாரும் ஒன்னும் பண்ண முடியாது. நீ அனன்யாவுக்கு உண்மையாவே ஒரு அக்காவா இருந்து அவளை திருத்தணும். கண்டிப்பா மேடம். அன்பரசி, நான் எல்லாரும் முன்னாடியும் உன்னை என் பேத்தின்னு சொல்லும்போது என் அறியாமலேயே என் உடம்பெல்லாம் சிலுத்துருச்சு. அது ஏன்னு இப்ப வரைக்கும் எனக்கு தெரியல. ஆனா உண்மையாவே நான் சொல்லும்போது உன்னை என் பேத்தியாதான் நான் ஃபீல் பண்ணி சொன்னேன். இன்னும் சொல்ல போனா நான் என் குட்டிமாவுக்காக வாங்கி வச்ச நெக்லஸ உங்ககிட்ட போட சொல்லி கொடுக்கும்போது அதை எங்க குட்டிமாவுக்கே கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. இனி நீ இந்த ஜானகியோட பேத்தி, சந்திராவோட மகள். உன்னை கேள்வி கேட்க இங்க எங்க 2 பேரை தவிர வேற யாருக்கும் அதிகாரம் இல்லை. சரியா? சந்திரா, அவ ரெஸ்ட் எடுக்கட்டும். வா. வாங்கம்மா. சிவகாமி, அப்பா, அந்த வேலைக்காரிய முதல்ல வேரோட புடுங்கி இங்க இருந்து வீசணும். அதுக்கப்புறம் ஒட்டு மொத்த சொத்தையும் அனன்யா பேருக்கும் என் பேருக்கும் நீங்க மாத்தணும். அதுக்கு என்ன வழியோ அத மட்டும்தான் இப்ப நாம யோசிக்கணும். முதல்ல அந்த கஸ்தூரிய கண்டுபிடிங்க. அதுதான் ஒரே வழி. ஏதாவது ஒண்ணுனா நான் உங்களுக்கு கால் பண்றேன். சரிம்மா. அப்புறம் இன்னொரு விஷயம், அம்மாவை நான் பார்க்கணும்பா. ஏம்மா, இப்ப திடீர்னு என்ன அவசியம் வந்துச்சு? அவசியம்தான். இதுக்கு மேலேயும் நாம அம்மா கிட்ட போகாம இருந்தா எனக்கு என்னமோ தப்பாயிடுமோன்னு தோணுது. அப்போ என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையாம்மா? அப்பா, இப்ப ஈகோ பாக்குறதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. அது எல்லாத்தையுமே தூக்கி எறிஞ்சிட்டு நாம நினைச்சது எப்படி சாத்தியமாக்கணும்னு மட்டும்தான் இப்ப பாக்கணும். ஏன்னா இப்ப என் தலைக்கு மேல கத்தி தொங்கிட்டு இருக்கு. அந்த நிலைமையில தான் இப்ப நான் இருக்கேன். இத பாருங்க, அம்மாவை எப்ப பார்க்கலாம் அத மட்டும் சொல்லுங்க. சரிம்மா, ஆனா இப்ப வேண்டாம், கொஞ்சம் பொறு. யாருக்காக இல்லைனாலும் அம்மா அனன்யாவுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க, எந்த எல்லைக்கும் போவாங்க. எனக்கு இப்ப அதுதான் வேணும்.